இது ஒரு நவீன இறங்கு துறையாக மாறும் என்று இந்த பாலத்தின் தற்போதைய நிலையானது மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் தான் இருக்கின்றது. புதிய படகுகளை நிர்மாணிக்கின்ற பணி வாக்குகளை கொள்ளை அடிப்பதற்காக வேண்டி இனவாதம் மதவாதம் சரியாக நாங்கள் நிற்கிற இடம், இந்த இடமானது கொழும்புத்துறை சந்தி என்று சொல்லுவாங்க. இந்த கொழும்புத்துறை சந்தியில் ஒரு எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் வரப்போகின்றார். அந்த நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வீதியானது எங்களுடைய A9 வீதிக்கு பயணிக்கக்கூடிய வீதி. நாங்கள் இந்த கொழும்புத்துறை சந்தையிலிருந்து நாங்கள் வடக்கு புறமாக போனால், அதே நாங்கள் இந்த கிழக்கு புறமாக இந்த போகிற பாதையானது உதயபுரத்தை நோக்கி போகிற பாதையாக இருக்கும். உதயபுர சந்திக்கு போகலாம். அதாவது இந்த வீதி தான் புனரமைப்பு செய்யப்பட போகின்றது. அதையும் பார்க்கலாம். அதோட இந்த இடத்துல மக்கள் காத்து கொண்டிருக்க அந்த காட்சியும் பார்க்கலாம். இன்னொரு நாங்கள் சரியாக இந்த மேற்கு புற வாசல் ஊடாக, அதை இந்த வீதி ஊடாக பயணித்தால் சரியாக சுண்டுக்குழி சந்தியை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீதி. அதாவது அந்த சந்தியில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த சந்தியானது கொழும்புத்துறை சந்தி என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வரப்போகின்றார். பாருங்க, அவர் வரப்போவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்திருக்கணும். அதோடு எங்களுடைய காவல்துறையினரும் ஒரு பாதுகாப்புக்காக நிற்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். இப்போ சரியாக நேரம் 5:45 நிமிடங்கள் ஆகின்றது. இந்த நேரங்களில் அவரை சந்திப்பதற்காகவும் தமது கோரிக்கைகளை எங்களுடைய அமைச்சர்கிட்ட கையில் கொடுக்கறதுக்காகவும் பாருங்க நிறைய மக்கள் காத்து கொண்டிருக்க அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். 2 நிகழ்வுகள் இந்த இடத்துல இடம்பெற போகின்றது. அந்த என்னென்ன நிகழ்வுகள் என்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் தான் இந்த கொழும்புத்துறை. இக்கிராமத்தில் உள்ளவர்கள் மீன்பிடி, வேளாண்மை மற்றும் தேங்காய் பச்சுமட்டை கடற்கரையில் உறவிட்டு கயிறு மற்றும் தும்புத்தடிகளை செய்து வருகின்றனர். இப்பகுதியில் முன்னர் வீதிகள் விருத்தியாக முன்னர் யாழ்ப்பாணத்துக்கான பொருட்கள் கப்பல் மூலம் கொழும்பில் இருந்து இறங்குவதால் கொழும்புத்துறை என்ற பெயர் இந்த இடத்துக்கு வந்ததாக கூறுகின்றனர். அதோடு உண்மையாகவே இந்த நீங்கள் பார்க்குற இந்த பாலமானது தான் தற்பொழுது 2025ஆம் ஆண்டில் இந்த எங்களுடைய NPP அரசினால் புனரமைப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படுற காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதோட இந்த துறைமுகமானது 1960ஆம் ஆண்டிற்கு பின்னர் போர்த்துகேயர் யாழ்ப்பாணம் அரசை கைப்பற்றியதும் நல்லூர் யாழ்ப்பாணத்தின் தலைநகரமாக இருந்த காலகட்டத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. இப்போ இது என்ன மாதிரியான ஒரு பாலடைந்த நிலையில் எந்த ஒரு கவனிப்புமின்றி இருக்கிற அந்த நிலையை நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே இது ஒரு திருத்தி அமைக்கப்படுக இந்த இடமே ஒரு செழிப்பான ஒரு நகரமாகவும் நல்ல செழிப்பான இடமாக மாறுவதற்கான நிறைய சான்றுகள் உறுதிகள் இருக்கின்றது. பாருங்க எப்படியான ஒரு நிலையில இருக்குது. இதுக்குள்ள உள்ள தினம் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் தோழர் பிமல் ரத்னாக் அவர்களும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து சிறப்பித்துக் கொண்டுள்ளார்கள். முதலாவது நிகழ்வாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து யாழ் பாரம்பரிய முறைப்படி அவர்களை வரவேற்கும் முகமாக ஆராய்ச்சி எடுக்கும் நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒல்லாந்தர் காலத்திலே அமைக்கப்பட்ட இந்த துறைமுகமானது பல வருடங்களுக்கு பின்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இன்றைய தினம் புனரமைப்புக்கான ஆரம்ப நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே ஆரம்ப காலத்தில் கடல் வழி போக்குவரத்தாக விளங்கியமையால் இப்பகுதி கொழும்புத்துறை என அழைக்கப்பட்டு வருகின்றது. அதனை விட பூனேரி யாழ்ப்பாணத்துக்கு இடையிலே தெப்பம் மூலம் பண்டமாற்று நிகழ்வுகள் இந்த திறமையின் ஊடாக நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து திட்ட வரைவுக்கான திரை நீக்கம் இடம்பெற இருக்கின்றது.
நீங்கள் இப்போ பார்க்குற இந்த காட்சியானது இந்த கொழும்புத்துறையின் இறங்குதுறை மற்றும் உதயபுரம் வீதியானது புனரமைப்பு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி. அதாவது உதயபுரம் பீச் ரோட்டானது ஒதுக்கப்பட்ட நிதி புனரமைப்பதற்காக கிட்டத்தட்ட 65 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு எங்களுடைய இந்த கொழும்புத்துறையின் இறங்குதுறையானது புனரமைப்பு செய்ய கிட்டத்தட்ட 140 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இந்த என்பிபி அரசினால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த வரைபட காட்சிகள் தான் இந்த இடத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. அதோட தொடர்ந்து இந்த புனரமைப்பு வேலைக்கான ஒரு ஆரம்ப கட்ட வேலைகளை எங்களுடைய என்பிபி அரசின் அமைச்சரான எங்களுடைய சந்திரசேகர் அவர்களினால் செய்யும் காட்சியை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். விலைக்கு வேண்டும் எலெக்ஷன் சொல்லி எடுங்க. அப்பலாம் போய் தான் அடிச்சு போட இங்கிருந்து வாகனம் போகல. காலத்திலே அமைக்கப்பட்ட இந்த இறங்கு துறைமுகமானது பல வருடங்களுக்கு முன்பாக தேசிய மற்றும் இந்திய அரசாங்கத்தினுடைய பல வேலைத்திட்டங்களில் ஒரு வேலைத்திட்டமாக இன்றைய தினம் தொடர்புகளை இறங்குதுறை தொடர்புக்கான ஆரம்ப கட்ட வேலைக்கான ஆரம்ப நிகழ்வை போது நடத்தி கொண்டிருக்கிறது. வீரர்கள் இந்த வகையிலே கொள்கொள்ளுகளை பிரதேசத்திலே விலங்குகள் நாங்கள் இப்போ இந்த வீதியானது தான் அந்த புனரமைக்கப்பட போகிற பாதை. அதை பார்ப்பதற்காக எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் போகிற காட்சியை பார்க்கலாம். சரி சொல்றது இங்க இருந்தா கொஞ்சம் கொழம்புக்கு போனேன். இங்க இருந்தா கொழம்புக்கு சாமான் எடுத்துருவேன். பாஸ் அவர் வந்த அப்புறம் அப்படியே இது செய்யறேன் அப்படி எல்லாம் முடிவு அப்படி விட்டுட்டாங்க. நம்ம எந்த உட்காந்து வந்து இந்த அதோட ஆமி இருந்தது போய் கடித்தா அந்த பாடத்தை 2 மூணு ஆமி கொடுத்தாங்க. boats में ये आपको 11 meters के ने और अटक दांडा पड़ा पाटन रखलो जरूर जागोट मेगा उकम कूडल था अయ్యో పెద్దగా అవి పైన అండ పులం అతనండి మేదే ఛానల్ తీయనమా అతన తమ కంబరవేడి అతన మీటర్ సిఎక్ వగేనమా ఏకదమ కంబరవేడి ఆయన తెలియ అవి పైన అండ పులం స్టేట్
ඒක මණ්ඩදීප. මණ්ඩදීප ස්ටේඩියම්. ස්ටේඩියම්. ඒක මණ්ඩදීප. ඔව්. ඔව් සීගේ ගේ වටේ තමයි කාලේ. ඔව්. ඒක කමේදල යනවා. விஷயமாக இன்று இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் விமான ரத்நாயக் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன், பவானந்த ராஜா, இளங்குமாரன் அவர்களே, அதே போன்று திரு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய அமைச்சின் செயலாளர் தோழர், அதே போன்று டாக்டர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய அதாவது கடற்துறையில் திணைக்களத்துடைய பணிப்பாளர் சுசந்த காவத் அவர்களே, அதே போன்று இவ்விடத்தில் அமர்ந்திருக்கின்ற விஷயமாக படையை சார்ந்தவர்களே, அதே போன்று எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களை, தோழர்களை தோழிக்கு, அதே போன்று இந்த இவ்விடத்திற்கு எங்களை ஆசீர்வதிக்க வருகை தந்திருக்கின்ற மதுகுருமார்களே, அதே போன்று எங்களுடைய கடற்கரை அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து பணிப்பாளர்கள், இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக நான் நினைக்கின்றேன், இன்று அதாவது இந்த யாழ்ப்பாணத்திற்கு, இந்த கரையோர பிரதேசத்திற்கு ஒரு சந்தோஷமான நாள் என்றால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பிரதேசம் என்பது இன்று நேற்றல்ல, எங்களுக்கு ஒரு நீண்ட 15 வருடங்களுக்கு மேலாக பரிச்சயமான பிரதேசமாகும். அப்ப இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு வருகின்ற பொழுது, அல்லது இங்க இருக்கின்ற மீன் விற்பனை நிலையங்களுக்கு வந்து மீன்களை கொள்வனவு செய்கின்ற போது, இங்க இருக்கின்ற மக்களை சந்தித்த போது, அந்த மக்களிடம் இருந்து வந்த கூட்டுதான், அதாவது நாங்கள் வந்து, அதாவது இந்த மணியம் தோட்டம் என்பது, கொழும்பு துறை என்பது, வாசியூர் என்பது, நாவாந்துறை என்பது, இதில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு என்றுமே இந்த அபிவிருத்தி என்பது எட்டா கனி என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் மற்ற பிரதேசங்களுக்கு வேண்டுமென்றால் அபிவிருத்தி வரலாம், ஆனால் எங்களுடைய பிரதேசத்திற்கு கால தாமதம் அடைந்துதான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். நாங்கள் ஏன் அதனால் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது வேறு எதுவும், நாங்கள் ஒரு பக்கம் இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள் கூடுதலாக இருக்கின்றவர்கள் என்றால் வேறு யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான பிரதேசங்கள் தான் இருக்கு. அதே போன்று கடற்கரையில் கூடுதலாக ஈடுபடுகின்றவர்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு அதுவும் அல்ல, அதுவும் இங்குதான் இருக்கு. அதே போன்று ஏனைய கைத்தொழில் எடுத்துக்கொண்டால் சரி, கூலி வேலை எடுத்துக்கொண்டால் சரி, அனைத்து துறைகளிலும் கூடுதலாக இங்கு வேலை செய்கின்றவர்கள். இந்த அதாவது விசேடமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு 125% மீனவர்கள் மூலமாக இந்த நாட்டுக்கு பெரிய வருமானம் ஈட்டி கொடுக்கின்றவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் அல்ல, இந்த பிரதேசத்தை வாழ்கின்ற மக்கள். அப்படி நாங்கள் இந்த நாட்டுக்காக, யாழ்ப்பாணத்திற்காக, யாழ்ப்பாணத்தினுடைய பெருமை சேர்ப்பதற்காக, யாழ்ப்பாணத்தினுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக நாங்கள் பாடுபட்டு உழைத்த போதிலும் கூட, இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் எங்களை பாராமுகமாக ஒதுக்கப்பட்டவர்களாகவே, ஒடுக்கப்பட்டவர்களாக வைத்திருந்தார். அதனால் இது என்றைக்கு மாறுமோ என்பது எங்களுக்கே தெரியாது என்று குறிப்பிட்டார். அப்பொழுது கூட நாங்கள் கூட ஒரு திடச்சமத்துவம் கொண்டு கொண்டோம் என்னவென்றால், அன்னைக்கு 15 வருடங்களுக்கு முன்பு என்பது உண்மையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமா அல்லது அதெல்லாம் வெட்டா கனியாக வெகு தூரத்தில் இருந்த காலம். அந்த காலத்திலும் கூட நாங்கள் நினைச்சு கொண்டோம், நிச்சயமாக இந்த இவ்வாறான பிரதேசத்தில் வாழ்கின்ற
மக்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றி அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக்குகின்ற ஒளியேற்றுகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்று நினைத்துக் கொண்டோம். ஆனால் இன்று எங்களுக்கு தெரியும் 15 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் எழுதி பார்க்கின்ற போது அன்றைக்கு இந்த பிரதேசங்கள் என்பது பேரிடமாக இருக்கும். மணியந்தோட பக்கம் காலடி வைக்கல, அல்லது இங்க இருக்கின்ற ஒரு பிரதேசங்களுக்கு நாங்கள் காலடி வைக்க முடியாது. அங்க இருக்கின்ற சாண்டியர்கள் நொண்டியர்கள் எல்லாருமே அந்த பிரதேசத்தில் இருந்தார். அது மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் கொலையா கற்பழிப்பா அல்லது கடத்தலா அல்லது மாலை பறித்தலா தாலி பறித்தலா இவெல்லாம் எங்க நடக்குது என்று தேடி பார்க்கின்ற பொழுது நான் ஒரு நாள் போலீசாரிடம் கேட்டேன், இவைகளுக்கெல்லாம் இடம் எங்கென்று எங்களுக்கு தெரியும். ஒரு 2 இடங்களை குறிப்பிட்டார். அதுல ஒன்று நாவத்துறை, அடுத்து கொழும்புத்துறை, அடுத்து எங்களுடைய மணியத்தோடு. அப்ப மணியத்தோடு அடுத்து அது பூம்புகாரம் சொன்னார். அப்ப இவ்வாறான பிரதேசங்கள் பார்க்கின்ற பொழுது குட்டக்கப்பட்ட மக்கள், பின்தள்ளப்பட்ட மக்கள், கல்வியின் பின்தள்ளப்பட்ட மக்கள், அப்ப இவ்வாறான மக்கள் வாழுகின்ற பிரதேசம் நாங்கள் தீர்மானித்தோம். நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தாங்களுக்கு உழைக்க முடியுமாக இருந்தால், உழைப்பதன் மூலமாக இந்த நாட்டு மக்களை கட்டி எழுப்புவதற்கு, தாங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு, தாங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தாங்களால் இயன்ற வேலைகள் அனைத்தையும் செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நல்ல மனிதர்களாக மாற்றியமைக்க முடியும் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு. அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பெருமையாக நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த பிரதேசத்துக்கு கடந்த பொது தேர்தல் நடந்தது, அதன் பிறகு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலில் கூடுதலான வாக்குகளை வாரி வழங்கி எங்களை வளம் கொளிக்கின்ற கட்சியாக மாற்றுகின்ற பணியில் இந்த பிரதேசம், மணியம் தோட்டம், இந்த நாவாந்துறை, இந்த பாசையூர், இந்த குருநகர், இந்த பிரதேசங்கள் அனைத்தும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அதனால் அதற்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய பீங்கரன் அவர்கள் இந்த பிரதேசத்தில் வட்டார வேட்பாளராக வந்தார். வட்டார வேட்பாளர்களாக இருக்கின்ற பொழுது அதற்கு முன்னர் இருந்த அரசியல் கட்சிகள், இருக்கின்ற தமிழ் கட்சிகளுடைய ஜம்பவான்கள் என்று கூடிய கட்சிகள், அவர்கள் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்கு எந்த வழிக்காவது மக்களை ஏமாற்றி வாக்குகளை கொள்ளை அடிப்பதற்காக வேண்டி இனவாதம், மதவாதம், கசிப்பா, சாராயமா எல்லாத்தையும் கொடுத்தாவது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாக்குகளை தம்பசப்படுத்திக் கொள்வதற்கு முனைந்திருந்த பொழுது இங்க இருக்கின்ற மக்கள் எங்களுடைய பீங்கரன் அவர்களை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாது இந்த பிரதேசத்தின் வட்டார வேட்பாளராக வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பிரதேசம் என்பது உண்மையிலே எங்களுக்கு மிகவும் முக்கியமான பிரதேசம் மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் இன்னைக்கு முன்னெடுத்து வருவோம். அவ்வாறு கட்டி எழுப்புகின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற பொழுது ஒரு சில அரசியல் குச்சாண்டிகள், ஒரு சில அரசியல் ரீதியாக பைத்தியப்படுத்தி போட்டிருக்கின்றவர்கள், ஒரு சிலர் விசப்படுத்தியிருக்கின்றவர்கள் விஷமத்தனமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு செல்கிறார்கள். அதனால் மக்களிடம் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த கட்சி என்பது உங்களுடைய ஜனாதிபதி என்பது வேறு யாருமல்ல, அனுரகுமார சாநாயக்கா. அனுரகுமார சாநாயக்காவுடைய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற அமைச்சரவையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றோம். நாங்கள் அன்று கூறியது போன்று இன்றும் கூறுவோம், நாளையும் கூறுவோம். உங்களுடைய முகங்களை பார்த்து கூறுவோம். வேறதுமில்ல, இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியை ஒழிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த லஞ்ச ஊழல் மோசடியில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்கி ஆக வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு
நாட்டில் இன்றைக்கு இதனால் வரைக்கும் லஞ்ச மோசடியில் ஈடுபட்ட எல்லோருமே அப்பன் பிள்ளை மாமன் மச்சான் எல்லாருமே நடுக்கிக் கொண்டு இருக்கின்ற அனைவருமே கம்பி எண்ணுவதை எண்ணிக்கொண்டிருக்கின்ற அனைவருடைய முகவரிகளாக சிறைச்சாலைகள் மாறுகின்ற ஒரு தருணத்தின் இன்றைக்கு இலங்கை இருக்கின்றது. அபகாரான இலங்கை இருக்கின்ற பொழுது முதலில் குறிப்பிட்டார்களோ இந்த நாள் நாட்டில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் பேர்வழிகளை கைது செய்ய வேண்டும், அவர்கள் சிறைச்சடைக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இன்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, அவ்வாறு கைது செய்யப்பட்டதன் பிறகு அவர்களுக்கு பின்னால் ஓடி சென்று மீண்டும் முடகல்கள் சத்தங்கள் போடுகின்ற கூச்சல் கும்மாலம் அடிக்கின்ற சத்தங்கள் கேட்கிறது. அதனால இந்த நாங்கள் ஒன்றை மாற்றம் கொள்கின்ற வேறு எதுவுமல்ல, நாளைக்கு இந்த நாட்டில் மக்களுடைய சொத்துக்களை திருடியவர்களுக்கு நோ மன்னிப்பு கிடையாது. எங்களுக்கு தேவை வேறு எதுவுமல்ல இந்த நாட்டுடைய அபிவிருத்தி, எங்களுக்கு தேவை என்பது வேறு எதுவுமல்ல யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி. அந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்தது வேறு எங்குமல்ல இந்த பிரதேசத்துக்காக. முதலில் எங்களுடைய ஆரம்ப கட்ட அபிவிருத்தி வேலைகளை ஆரம்பித்தது என்றால் வேறு எங்குமல்ல இந்த பிரதேசமாகும். கடந்த வகாரம் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து மயிலிட்டி துறைமுகத்தை புதிதாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்தோம். அதை போன்று இன்றைக்கு இதனால் வரைக்கும் இல்லாத பாஸ்போர்ட் கந்தூர் ஒன்றை திறந்திருக்கின்றோம். அந்த பாஸ்போர்ட் கந்தர் இன்று வரைக்கும் 1000க்கு அதிகமானவர்கள் இன்றைக்கு புதிதாக பாஸ்போர்ட் பெற்றுக் கொண்டிருக்கின்றதாக அங்க இருக்கின்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு எங்களுடைய லைப்ரரி 1981ஆம் ஆண்டு எடுத்து கொளுத்தப்பட்டது, நாசமாக்கப்பட்டது. அதை புதிய வழியில் இன்றைக்கு நவீன நூலகமாக நூலகமாக மாற்றுகின்ற நடவடிக்கை அன்றைய எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதன் பிறகு எங்களுடைய பிரதேசத்திற்கு சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்தார்கள். அதற்கான அடிக்கல் நாட்டவும் பட்டது. பிறகு கச்சத்தீவுக்கும் சென்று வந்தோம். அதன் பிறகு இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த 40 வருடங்களாக மூடப்பட்டிருந்த எங்களுடைய சீனோர் நிறுவனம் இன்றைக்கு காரத்தீவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு அதாவது புதிய படகுகளை நிர்மாணிக்கின்ற பணி இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு அடுத்த கட்டமாகவே இப்பொழுது நாங்கள் இந்த உங்களுடைய துறைமுகத்திற்கு உங்களுடைய இறங்கு துறைக்கு அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மிகக்கூடிய சீக்கிரமாக இது ஒரு நவீன இறங்கு துறையாக மாறும் என்று. நவீன இறங்கு துறையாக மாறுகின்ற பொழுது அதனோடு ஒட்டி வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதற்கு அடுத்த கட்டமாக பக்கத்தில் இருக்கின்றது வாசியூர் இருக்கின்றது. வாசியூருக்கு அடுத்தாவில் இருக்கின்றது அதாவது குருநகர் இருக்கின்றது. குருநகர் பிரதேசத்திலும் ஒரு பெரிய துறைமுகம் ஒன்றை இறங்கு துறை ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதாவது மக்களுக்கு தேவை எதுவோ அந்த தேவைகளை முனைப்பாக கொண்டு அனைத்தையும் செய்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரதேசங்கள் இருக்கின்ற வீதிகளா, உங்கள் குளங்களா, உங்கள் இருக்கின்ற பாடசாலைகளா, இங்க இருக்கின்ற பள்ளிகளா, இங்க இருக்கின்ற கோயில்களா, அனைத்துக்குமான உதவிகளை எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அரசினுடைய செயற்பாடு என்பது வேறு எதுவுமல்ல, உங்களுக்கான செயற்பாடு. அந்த செயற்பாட்டின் ஒன்றாகவே இன்றைக்கு உங்களுடைய பிரதேசத்தில் இந்த இறங்கு துறையை கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக செய்யப்படாதிருக்கின்ற உள்ளாந்த காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற இன்றைக்கு அது நவீன ஒரு இறங்கு துறையாக மாற்றப் போகின்ற நடவடிக்கை முன்னெடுத்தது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டுக்கு நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நீங்கள் எல்லோருமே செல்ல பிள்ளையாக அழைக்கின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஸ்ரீ அவர்கள் மிகவும் முக்கிய புள்ளியாக திகழ்ந்திருக்கிறார். அவரது எனது உத்தியோக செயலாளர் கூட இருந்தாலும் கூட அவர் இரவு பகலாக அண்ணா எனக்கு இது வேண்டும், இது வேண்டும் 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 என்று தொந்தரவு படுத்தி எப்படியாவது அவருடைய இன்றைக்கு அதை சாதித்திருக்கின்றார். அவர் சாதித்தது அவருக்காக அல்ல, உங்களுக்காக, உங்களுடைய பிரதேசத்திற்காக, மக்களுக்காக. அதனால் இந்த சாதனையை
பெரிய சாதனையாக மாற்றிக்கொண்டு இந்த பிரதேசத்தை முன்னேற்றுகின்ற பணிகளுக்கு நாங்கள் தோள் கொடுக்க தயார். நீங்களும் அதற்கு பூரணமான ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அபிவிருத்திகள் செய்வதனூடாக கிராமம் வளர்ச்சியடைவதன் ஊடாகவே நாட்டு தாமதமாகும் போது உங்களுக்கு பேசிக் கொண்டிருந்தீர்களோ தெரியாது என்று கேட்கிறார் அவன். இரவு உணவு சமைப்பதற்கு தாமதமாகி இருக்கும் தானே? எல்லாரும் அமைச்சருக்கு தான் பேச வேண்டும் என்கிறார். தாமதத்திற்கு வருத்தங்களை தெரிவிக்கிறார் அமைச்சர். காரை நகரில் படங்களை தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக சென்றிருந்தேன். நாம் வரும் வரை காத்திருந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. දේශීය මක්ක ශක්තිය උරුපින පින්ඩරන තෝරගෙන ඒ වගේම අපේ අනුකාරතුමා රාමලිංගම මහත්මයා ඇතුළු සියලුම දෙනාගේ අවසරයි. உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய தோழர் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் ஆளுநர் எல்லோருக்கும் வணக்கம். ඒ වගේම මේ ගමේ